நானும் மதுரைக்காரன் தான்டா. தலைவா சொல்லுங்க தலைவா. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இதை வாங்கிக்கிட்டாதான் அதை கொடுப்போம். கையை தொட்டுட்டா நீதான் கட்டிக்கணும், ஒழுங்கா காசு வேணும்னா அந்த கொள்கையை ஏத்துக்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஏத்துக்க மாட்டோம். அப்ப வந்து அவங்க என்ன ஜோக் பண்ணிருக்காங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து, அதாவது பாட புத்தகத்திலே அவங்க வந்து கை வச்சுட்டாங்க. சொல்லுங்க என்னன்னு. பாட புத்தகத்திலே கை வச்சிட்டாங்களா? ஆமா, நம்ம ஏற்கனவே நம்ம ஷோகள்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மும்மொழி கொள்கையை வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்திங்கிற ஒரு விஷயத்தை உள்ள திணிப்பானுங்க. ஹிந்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வரலாறுகளை வந்து உள்ள திணிப்பானுங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம். சரி, கொஞ்சம் நாள் செண்டு பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் செண்டு ஊர் செண்டு அந்த செண்டு இல்ல போய் ஊருக்காரங்க ஸ்லாங் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் தள்ளி இந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க. இருமா முக்கியமான ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். காமெடியா இந்த இடத்துல நகைச்சுவையா அப்படின்னு. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயத்தை நீங்க செய்வாங்கன்னு பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம அதை வச்சு அன்னைக்கு பேசலாம்டா, பயங்கரமா பேசலாம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பயங்கரமா பேச வச்சுட்டாங்க. இல்ல கொஞ்சம் உடனே பண்ணிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பழைய வந்து இருந்த ஹிஸ்டரியில வந்து முகலாய பேரரசு சார்ந்த ஒரு முகலாய பேரரசுனா யாரு அந்த டைம் முகல்ஸ்னா வந்து அல்லாஹ் அவங்கள கும்பிடுறவங்க, அல்லாஹ் அவங்கள கும்பிடுறவங்க. முகலாய பேரரசு சம்பந்தமான டாபிக்ஸ் எல்லாம் வந்து புக்ல இருந்து தூக்கியிருக்காங்க. முகல்ஸ் ஒரே டாபிக்ஸ் தூக்கியிருக்காங்க. முகல்ஸ் யாரு அப்படின்னா மெயினா வந்து இதை வந்து ஹிஸ்டரியை தாண்டி அவங்க எல்லாம் வந்து பாயாளுங்க. நம்ம ஸ்லாங் சொல்லணும்னா முஸ்லிம்ஸ் வந்து அல்லாவை வழிபடக்கூடிய ஒருத்தவங்க. அவங்களுடைய விஷயங்கள் பூரா அவங்களுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் தூக்கிட்டு இப்போ ஒரு இது ஃபங்க்ஷன் வச்சாங்க. ஒரு 50 கோடி பேர் போய் போனாங்களே இந்தியாவுக்குள்ள, பாதி பேர். அது பேர் என்ன ஃபங்க்ஷன் பேரு? அதான் தலைவா, கும்பமேளா அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒன்றிணைந்தாங்களே, ட்ரெயின் எல்லாம் விட்டு அடிச்சாங்களே. இந்த கும்பமேளா இறப்பு எண்ணிக்கையெல்லாம் வேற சொல்லாம இருக்காங்களே. இவ்வளவு இருக்கே பொலிட்டிக்கல் வேணாம். ஐயோ, நம்ம பொலிட்டிக்கல் சேனல்ல. சரி, ஓகே. இந்த கும்பமேளா கதைகளும் இந்த ஹிந்து சமய கதைகளை ஃபுல்லா வந்து உள்ள இறக்க போறாங்களாம். இந்த கதைகள் பூரா மேக்ஸிமம் பார்த்தா புராண கதைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வருது. இந்த கும்பமேளா வந்து இந்த ஒரு 50-60 கோடி பேர் கிறுக்கைங்களாக்கின கதை மட்டும் ஒரு ஒரிஜினல் ஹிஸ்டரி கதை. இது ஒரு பாஸ்ட் கதை. இப்ப என்ன கேட்கிறோம், படிக்கிற பசங்களுக்கு ஹிஸ்டரி தேவையா, புராண கதை தேவையா? நடந்த விஷயத்த, நாட்டில் நடந்த விஷயத்தை அப்படியே தெரிஞ்சுக்கிறதை தாண்டி இவங்க கற்பனையா புஸ்தகத்துல எழுதி வச்ச கதையும் இடியாசங்களையும் இவங்க குழந்தைகள் படிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுதா? இவங்களுடைய ஐடியாலஜி, ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வந்து கல்வி கொள்கையில இவங்க அவங்களுடைய வேலைகளை அப்புறம் பார்ப்பாங்க. ஹிந்தியை மட்டும் திணிக்கிறது இன்னைக்கு வேலை கிடையாது. ஹிந்தியை தாண்டி இவங்களோட கற்பனை கதை, இதனாலதான் நம்ம பிறந்தோம் கதைகளை, ஆமா, கையில வந்து லைட் வந்தா குழந்தை பிறக்கும் இப்படிலாம், அப்புறம் கொஞ்சம் லைட் வந்தா குழந்தை பிறக்கும், ஆமா இப்படிலாம் சொல்லுவாங்க தலைவா. இந்த சாமி வந்து எப்படின்னா வரம் கொடுத்துட்டாரு. அப்ப வந்து இந்த புக்ல இந்த மாதிரி படிச்சுட்டு சயின்ஸ் புக்ல போயிட்டு வேற மாதிரி படிச்சா அந்த பசங்களுக்கு எப்படி என்ன எதை எடுத்துப்பாங்க? சயின்ஸ் புக்லயே புராண கதை போடுவாங்க. இதுல இருந்து விண்வெளியில இருந்து விநாயகர் வந்தாரு, விண்வெளியில இருந்து விநாயகர் வந்தாரு, செவ்வாய் சிவன் வீடு அப்படின்னு கதைகளை கொடுத்து ஒரு 20 வருஷத்துல இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்து இவங்க புத்தகத்தெல்லாம் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, கற்பனை கதைகள் சின்ன வயசுல வந்து சூப்பர்மேன், அந்த பேட்மேன் கதைகள் மாதிரி இவங்க வந்து விநாயகர், சரஸ்வதி அப்படின்ட்டு இந்துக்கள் கதையை புதுசா நம்பிட்டு இவன் கடைசியா பார்க்கும்போது எப்படி முடியும்னா, இவன் எதிரி, வேற மதத்துக்காரன், இவன் நமக்கு எதிரி இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிருவாங்க. அதாவது பசங்களை வந்து படிக்க வைக்கலன்னா தான் நீங்க கேள்வி கேட்கறாங்க. படிக்க வைக்கிறோம், ஆனா வந்து நாலேஜபிளா இருக்காது. நாங்க வந்து ஒண்ணு கொடுப்போம், அதை படிச்சுட்டு அவங்க வந்து எங்களையே சுத்தி வரணும் அப்படின்றவங்களதான் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அதனால இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து புத்தகத்துல வந்து வைக்கிறாங்க போல. சரி, என்னமோ அவங்க வைக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை வந்து எடுக்கிறது வந்து மெயினான விஷயம். மேல்தட்டு மக்கள் செய்த புராண கதைகளை வைக்கிறாங்க. மேல்தட்டு அவளுடைய கதைகளை புக்ல திணிக்கிறானுங்க. இதை வந்து இந்த டீம் வந்து சொல்லியிருக்கானுங்க, இப்படி எல்லாம் கதைகள் வந்து வரப்போகுது, ரெடியா இருங்க, உங்களுக்கு வந்து சூப்பர் இடிகாசங்கள்லாம் வரப்போகுது. இடிகாசம் இந்திரன் வந்து கம்பி விட்டார்ல இருந்து சன் டிவி நாடகங்கள்ல வர கதைகள் ஃபுல்லா இனிமே புத்தகங்கள்ல வரும். குழந்தைகளா நல்லா வந்து உங்களுக்கு அறிவான கல்ச்சர் வரப்போகுது. பரவாயில்ல, இவங்க என்ன அறிவான கல்ச்சர் பரவாயில்ல தலைவா. என்ன நீங்க என்ன கும்பமேளாவுல வந்து யார் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எப்படி இருந்தாங்க? 90 வச்சா இங்க குழந்தை பிறந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன காலத்துல இருக்கீங்க? என்ன சயின்ஸ் அகைன்ஸ்ட் சில்றத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஊர் தலைவா? அதெல்லாம் நம்ம ஊர். ஏங்க அதெல்லாம் என்ன கேள்வி கேட்காதீங்க நீங்க. நானா வந்து ஆன்மீகவாதி, நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆளுதான் இங்க வாங்கிட்டு வந்திருக்காப்ல, ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னடா துண்ணாடிய போட்டு ஊர்ல ஏமாத்துனாங்களா? தெரியும் அவங்களுக்கு யார் ஏமாந்தாங்க தெரியும். சரி, ரைட், ஓகே. கல்வி கொள்கையை நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல ஏத்துக்காதது நல்ல விஷயம். போராடுங்க பைஸ் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள், நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, நீங்க கங்க்ராச்சுலேஷனா? நம்ம வந்து என்டிடிவில நம்ம வந்து பெரிய சேனல்ல இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து எதிர்த்து வந்து ஒரு எதிர்த்துல இல்லையா சொல்லிருக்காரு. காரி துப்பி இருக்காரா? துப்பி சொல்லிருக்காரு. எதிர்த்துக்கு என்ன பெரிய எதிர்த்துலாம் இல்ல. சரி, என்ன மேட்டர் அதை சொல்லுங்க. தன்மானம் இல்லாத அதிமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தன்மானம் இல்ல அப்படின்னு கேட்டுக்காரு. நாட்டுடைய வளத்தை சுரண்டிக்கிறாங்க. எல்லாமே நம்ம நாட்டுல இருந்து வாங்கிட்டு நம்ம நாட்டுக்கு செய்யற விஷயங்களை செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி போய் வாழ்த்துக்கள் சொல்றீங்க,
வாழ்றியே ஏடிஎம்கே பாய்ஸ் ஓ அப்படின்னு. ஏடிஎம்கே வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்களா? யாருக்கு வாழ்த்து சொல்றல ப்ரோ, வாழ்த்து சொன்னா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வாழ்றியே. ஓ வாழ்றியே, இவங்க கூட சேர்ந்து வாழ்றியே. இவங்க நம்ம தமிழ்நாட்டுடைய வளத்தை மெயினா சொல்றாங்க, நம்ம மாநிலத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இவங்க கூட எதுக்கு நீ தொடர்பு வச்சிருக்க? உனக்கு தன்மானம் இல்லையா? ஆமா, நீ வந்து ஒரு மாநில கட்சின்னு சொல்லிக்கிற, அதாவது திராவிட கட்சின்னு சொல்லிக்கிற. இவனுக்கு வந்து திராவிடத்தையே வந்து அழிக்க நினைக்கிறானுங்க, காவி தேசமாக்க நினைக்கிறானுங்க. இவன் கட்சியே ஸ்பான்ச் மாதிரி போட்டு விடுறாங்க. திராவிடம் இந்த காவி எல்லாம் விடுங்க, நல்லவனா இருப்பா அப்படின்னு சொல்றேன். நல்லவனா யார போய் நல்லவனா இருக்க சொல்றீங்க நீங்களா? பிரகாஷ் ராஜ் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அவருக்கு வாழ்த்து சொல்லிடலாமா? சூப்பர் சூப்பரா நறுக்கு நறுக்கு கேளுங்க. அதான் அவர் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன பயம், எனக்கு ஈடி விடுவானுங்க, ஹிந்தி சைடு படத்தை நிப்பாட்டுவானுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, என்னைய வந்து என் வாழ்க்கையை தான் கெடுப்பாங்க, பணம் சம்பாரிச்சிட்டே போதும், நான் இவங்க தைரியம் எதுக்கு ரெடி அப்படின்னு. எனக்கு வேணாம், எனக்கு ஹிந்தி வேணாம், தமிழ்ல கில்லி மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு போறா. நீ விட்டு போயிருவ போலயே, நான் அவங்க சொன்ன மாதிரி நாடகத்துக்கு போயிருவ போலயே. சரி ரைட், சரி தலைவா, நாளைக்கு நீ விட்டு போகாதடி செல்லக்குட்டி. இது முடிஞ்சிட்டு நம்ம ராஜேந்திர பாலாஜியோட கேஸ் வந்து சிபிஐல தரமாட்டாங்களாம், அவங்களே வச்சுப்பாங்களா? இந்த பையனை வச்சுதான் அங்க ஒரு 2-3 டிக்கெட்டை பிடிச்சி வச்சிருக்கோம். சின்ன டவுட், சிபிஐல எத்தனை கேஸுக்கு வந்து அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? அவங்களோட ரேட் ஆஃப் தண்டனை ரேஷியோ என்ன? நல்ல இடுப்புல சத்தியமா மாதிரி கையை வச்சுட்டு என்னென்ன கேள்வி கேட்கிற, அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? அவங்க தண்டனை வாங்கி தருவாங்க, நீ வெயிட் பண்ணு. இப்ப நம்ம ஒரு 20-25 வருஷம் கழிச்சு நம்ம தாடி எல்லாம் நரைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுக்குள்ள நீங்க செத்து போயிருவாங்க. அது வந்து அவர் வந்து இறந்து விட்டதால இந்த கேஸ் வந்து மூடிட்டாங்க. இதே மாதிரிதான் வந்து ஆல்ரெடி அந்த கட்சியில இருந்தவங்க ஒரு கேஸையே வந்து இந்த மாதிரிதான் முடிச்சாங்க. செமல சிபிஐங்கிற ஒரு விஷயத்தை கையில வைத்துக்கொண்டு என்னென்னலாம் பண்றாங்க. இப்ப இங்க பஞ்சாயத்து ஆகுதா, இங்க தமிழ்நாடு இப்ப ஒண்ணுமே இல்ல, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆப்போசிட் பார்ட்டில பஞ்சாயத்து வருதா, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தேடுவாங்க. உடனே சரி ஒருத்தன் அவங்க டீம்ல மாட்டிக்கிட்டான்னு தேடுவாங்க. உடனே அவங்க கூட ஜாயிண்ட் வச்சுக்கிட்டு நேரா டெல்லியில கொண்டு போய் ஃபைல கொடுத்து டெல்லியில கொண்டு போய் இவங்களை வச்சுக்கிறாங்க. அப்ப அங்கேயும் கேஸ் நடத்த மாட்டாங்க. இங்க இருந்து கேஸ் போட்டு நடத்த சொன்னாலும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம், நீ வேலை வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ பொள்ளாச்சியில வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஐ மீன் போன ஆட்சி காலத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஓகேவா? அதை வந்து சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தது. அது சிபிசிஐடி இன்னைக்கு வந்து அந்த கேஸ் வந்து எடுத்துச்சு அப்படின்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இங்க ஒன்றிய அரசு ஆட்சியில இருக்கவங்களுடைய அமைச்சர்கள் தான் வந்து அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க குரூப்ஸ் வந்து இது இருக்கு அப்படின்னால நீங்க இது பண்ணிக்க வேணாம், அங்க போடலாம்னு சொன்னாங்க. சரி, அங்க போய் ஏதாவது தண்டனை கிடைச்சான்னு டைரக்டா அடிங்க. அதிமுகல முக்கியமான சில பேர் மாட்டிருக்காங்க அந்த விஷயத்துல. ஆமா, இங்க அதை வந்து திறந்தால் அது வந்து ஒரு மோசமான விஷயம். ஒரு 100கணக்கான பெண்கள் அதுல வந்து ப்ராப்ளம் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பிரச்சனை இல்ல, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆக நோட்டி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அடுத்த நாளே பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ப்ராப்பரா இதை இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, அதுல 100கணக்கான பொண்ணுங்க ப்ராப்ளம் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் வெளியே வந்தா இவங்க அதிமுக என்ன ஆவாங்க அப்படின்ற பயத்துலதான் பாத்தீங்கன்னா வந்து சிபிஐ நீங்க வந்து வழக்கம் போல எப்படி விசாரிப்பீங்களோ அப்படி ஒப்படைக்கல. காலில் விழுந்து கெஞ்சி அண்ணே எங்களை காப்பாத்துமே, எங்க வாழ்க்கையில அதிமுகங்கிற ஒரு பொள்ளாச்சி விஷயம் மாதிரி பெரிய விஷயம் வெளியே வந்தா அதிமுக மாதிரி கட்சி எல்லாம் இங்க இருக்காது, அதிமுக இருக்க சின்ன சின்ன நிர்வாகிகள் மட்டும் தான் மாட்டிருக்காங்களே தவிர பெரிய நிர்வாகிகள் வெளியே பேரே வரல. அது உள்ள வந்து அதை பத்தி விசாரிச்சாங்கன்னா இன்னைக்கு எல்லா முக்கியமான ஆள் மாட்டுவாங்கன்னு வைங்களேன். ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ண அதிமுக மாதிரி ஆட்கள் வந்து 100கணக்கான பெண்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து மாட்டிருக்காங்க. இன்னைக்கு சிபிஐ அதெல்லாம் வந்து ஓரத்துல போட்டு கிடப்புல போட்டுட்டு இன்னைக்கு வந்து நல்லவங்க மாதிரியே இன்னைக்கு மைலேஜ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அதிமுக காரங்க. என்ன ஆவாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து யார் அந்த சார்னு வந்து பேட்ஜ் கட்டலாமா, இவங்க யாரா அந்த பேட்ச் போட்டுக்கணும், நான் தான்டா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு சுத்தலாம். அவ்வளவு சரி தலைவா, நேற்றுக்கு வந்து தமிழ்நாடு சட்டசபையில வந்து ரேகிங்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் தெரியுமா? ரேகிங் இல்லைங்க, ஏங்க இங்க வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு, பேசும்போது வந்து உங்க ஆட்சி காலத்துல வந்து ஊர்ந்து போயிட்டு நீங்க வந்து வேகத்துல வந்து வேலை செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமா பேச்சு வழக்குல ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இவரு எப்படி அதை சொல்ல போச்சு எங்க தலைவர் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கொந்தளிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளா வீடியோ போட்டு தவழ்ந்து ஊர்ந்து அம்மா காலில் விழுந்து ஆட்சி வாங்கினாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. இன்னைக்கு சசிகலா அம்மா காலில் தவழ்ந்து விழுந்து இப்படின்னு ஒரு வீடியோ எல்லாம் வந்து நெட்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். அவரே பார்த்து நம்ம தவழ்ந்து வாங்கினது தப்புதான் போல அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்கும் போது இவர் தவழ்ந்துன்னு ஒரு வார்த்தை வருமா, அவர் வந்து என் மைண்ட் அங்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. இவர் தமிழ்நாடு சிஎம் டென்ஷன் ஆகிறாரு. இந்த ஊர்ன்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து மனசுல ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? அப்படிதான் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து உங்க மனசு வந்து புண்படுது அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்து மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, நான் வந்து ரொம்ப சாதாரணமா தான் அதை சொன்னேன். இல்ல அவரு அடுத்து சும்மான் இல்லாம எப்படி போட்டு விட்டாரு. இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு தவறா பட்டுச்சு, மனசு வந்து நோவுச்சுன்னா வலிக்குது அப்படின்னா சொல்லுங்க, அவை குறிப்புல இருந்து இந்த வார்த்தையை நாங்க நீக்கிக்கிறோம். ஆனா நீ ஒத்துக்கிறியா அந்த வார்த்தை உனக்கு தான் சொல்றேன், ஒத்துக்கிட்டு அது எப்படி ஒரு லாக்கு பாருங்களேன். இவரு கலாய்க்கு இல்ல, இவர் கலாச்சாரா கலாய்க்கலாம் தெரியல. நீ இதை எப்படி நீ ஒத்துக்கிறேன்னா சொல்லு, இந்த வார்த்தையை நான் நீக்கிறேன். ஓகே, அப்ப நீ ஒத்துக்கிறியா? இல்ல தவழ்ந்துங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, குழந்தை தவழ்றது இல்லையா? அது தவழ்ந்துன்னா அப்ப நீ குழந்தை எப்படி? அது வந்து நீங்க ஒரு குழந்தை மனம் கொண்டவர் இல்லையா அது அவரு கலாச்சாரா என்ன தெரியல, ஆனா அது வந்து கெட்ட கலாய்ப்பாய் போச்சு. வாழ்த்துக்கள் ஐயா எடப்பாடியை கலாய்ச்சது நன்றி. மறுபடியும் கேட்டாருங்க, இது வந்து அன்பார்லிமெண்டர் எல்லாம் கிடையாது, அன்பார்லிமெண்டர் தான் சொல்லுங்க, நானே வந்து அதை மாத்திக்கிறேன் அப்படின்றலாம் கேட்டாங்க. இவங்க சைட்ல பதிலே இல்ல.
வெறும் கத்தல் மட்டும் தான் பதிலா இருந்துச்சு. பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அவரு சபாநாயகர் எங்களுக்கு டைம் கொடுக்கல, எக்ஸாம் ஹால்ல கடைசி 5 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சு போல வெளிநடப்பு பண்ணுவாங்களா? வெளிநடப்பு பண்ணுவாங்க. வெளியே போய் உள்ள நடந்ததை டெலிகாஸ்ட் பண்றது கிடையாது. உள்ள பயங்கரமா பேசியிருந்தேன், 300 ஸ்பார்டன்ஸ் மாதிரி நான் பேசியிருந்தேன், ஆனா எதுவுமே காட்டல அப்படின்னு சொல்லி எடப்பாடி வழக்கம் போல அவருடைய காமெடிகளை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த சட்டசபைலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்கேஜா இருந்துச்சு. எப்பவும் நடக்கிறத விடவும் ரொம்ப அதிக நாள் வந்து நடந்துச்சு. காலனிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப தவறான வார்த்தைங்கிறது. அதை வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் வந்து காலனி அப்படின்ற வார்த்தை வந்து தூக்கணும். ஏன்னா வந்து காலனி அப்படின்னாலே வந்து இந்த அதாவது நகரங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் கிராமப்புறம் போனா அவங்க வந்து வேற மாதிரி தான் பாக்குறாங்க. அங்க இருந்து வரியாப்பா, சரிப்பா, ஓகேப்பா. கிராமத்துல காலனிக்காரன் அப்படின்னு ஒருத்தனை வந்து ஐடென்டிஃபை பண்றான் இன்னைக்கு வரைக்கும். அந்த வார்த்தையை மாத்தி இன்னைக்கு சொசைட்டில சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஐயா. அதே மாதிரி இந்த நாமினேஷன்ன்ற மாதிரி அப்படியே இந்த அவாஸ்லாம் இருப்பாங்களே, அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்னது அது? அக்ரகாரமா? அந்த வார்த்தையை அப்படியே மாத்தி விட்டீங்கன்னா இன்னைக்கு எங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க. அக்ரகாரத்துல பூரா வேற ஆளுங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்காரே வாடகை விட்டு போயிட்டாங்க. அப்ப யாரும் இப்ப நம்ம கூட இருந்துக்கலாமா? ஏங்க எல்லா ஊர்லயும் அக்ரகாரத்துல பாதி பேர் மாறிட்டாங்க. எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. எங்க ஊர் சைடுலாம் சுத்திட்டு இருக்காங்க. அவாள் வந்து இருக்காங்க. அவாளுக்கு வந்து அவாள் இருக்க இடத்துல அவாள் இருக்காங்க. அவங்க வந்து ஊருக்குள்ள இருப்பாங்க. ஆக்சுவலா அக்ரகாரங்கிறது ஊருக்குள்ள ஒண்ணு இருந்ததுதான் வந்து கோயிலுக்கு பக்கத்துல அவங்க ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஆக்கிக்கிட்டு அந்த இடத்த வந்து பேசிட்டு இருந்தானுங்க. இப்ப காலனின்னு ஒண்ணு வச்சு ஊருக்கு உள்ள இருந்தாலும் இவ்வளவு தூரம் வரக்கூடாது, கோவிலுக்கு வரக்கூடாது, நீ வெளியில நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப சொல்ல முடியாது. சரி, ரைட், ஓகே. சரி, நீ ஷோ முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. இதுல ஷோ முடிச்சுக்கலாமா? வீடியோ பார்த்தாங்களா? வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.